கிரைண்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு பர்சனல் யூஸ்க்காக தான் நான் வாங்கினதுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு கிரைண்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 16 வருஷம் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் இருந்ததுங்க. சரி, அது ப்ராப்ளம் ஆகிடுச்சு. வாங்குறது வந்து கொஞ்சம் ஈஸியாக மாவு எடுத்து ஊற்றுற மாதிரி வாங்கணும்னு சொல்லி தான் நான் கடைக்கே போனேன். அதே மாதிரி சைஸ் சின்னதாக வேணும், அந்த டில்ட்டிங் டைப்பில் வேணும். மாவு ஊற்றும் போது நம்ம அப்படியே சாய்ச்சி ஊற்றுற மாதிரி வாங்கணும்னு சொல்லி தான் நான் போனேன். நான் முதல்ல யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா தான் நான் யூஸ் பண்ணேங்க. இது வந்து 16 வருஷம் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் இருந்ததுங்க. அதே மாதிரி 2 கிலோ மாவு போட்டால் கூட நல்லா வந்து சீக்கிரமே அரைச்சிடும். இது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. சரி, வாங்குறது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக அதே மாதிரி பெஸ்ட்டாக வாங்கலாம்னு சொல்லி தான் ரொம்ப தேடி தேடி ஒரு 15 நாள் இதுக்காகவே நிறைய வீடியோ பார்த்தேங்க. கடைங்களெல்லாம் போய் பார்த்துட்டெல்லாம் வந்தேன். ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கிரைண்டர் வாங்கலான்னு ஒரு ஐடியா இருந்ததுங்க. கடைங்களில் வச்சுருப்பாங்க. அரிசி போட்ட உடனே மாவு வந்து வெளியே வரும். அந்த கிரைண்டர் வந்து குட்டியாக வாங்கலாம், ஏன்னா நாம் யூஸ் பண்ண போகிறது வீட்டுக்கு தான். சரி, அதுக்கப்புறம் அந்த கிரைண்டர் வாங்கலாம்னு சொல்லி வாங்கிட்டும் வந்துட்டோங்க. வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 2 நாள் கழித்து நல்லா வாஷ் பண்ணி அரிசி வந்து ஊற வச்சு அரைக்க ஆரம்பித்தோம். தண்ணி ஊற்றுனா ரொம்ப தண்ணியாக வருதுங்க. தண்ணி ஊற்றலைன்னா ரொம்ப கெட்டியாக வந்துச்சுன்னா மாவு வந்து வெளியே வரல. அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்க ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மாவு எடுக்க வேண்டியதாக வருது. அதனால் இதோட பெரிய தலைவலியாக இருக்குன்னு சொல்லி நான் இது யூஸ் பண்ணவே இல்லைங்க. இதை தூக்கி தூரமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல பார்த்த கிரைண்டரே வந்து வாங்கலான்னு தான் போனேங்க. அப்பயும் வந்து எங்கள் வீட்டில் வந்து அல்ட்ராவே வாங்குன்னு சொல்லி சொன்னாங்க. அல்ட்ரா வந்து இப்போ அட்வான்ஸ் மாடலாகவும் வந்திருக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிறது எல்லாமே இருக்குது. ஆனால் அல்ட்ரா பொறுத்தவரையும் பிராண்டு சூப்பர் பிராண்டுங்க. எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. ஏன்னா நான் இத்தனை வருஷம் யூஸ் பண்ணதில் நான் சொல்கிறேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வேணும்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் இந்த கிரைண்டர் வந்து பார்த்தோம். வெயிட்லெஸ்ஸாக வேணும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா இன்னொரு 10-15 வருஷம் நம்ம வச்சு யூஸ் பண்ணுவோம். அதனால் பெஸ்ட்டாக வேணும்னு சொல்லி யோசித்து அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரீமியர் கிரைண்டர் தான் வந்து நாங்கள் புக் பண்ணோங்க. நான் வாங்கினது பார்த்திங்கன்னா ஜூலையில் வாங்கினேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேங்க. 7-8 மாதமாக வந்து கண்டினியூவாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் மோட்டர் சூடாகக்கூடாதுங்க. எப்போவுமே கிரைண்டர் வாங்கும்போது அது கொஞ்சம் பார்த்துக்கணும். மோட்டர் சூடாயிடுச்சுன்னா மாவும் சூடாயிடும். அப்புறம் இட்லி வந்து சரியாக வராது. அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா மோட்டருமே வந்து காப்பர் காயில் தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் அது வந்து அந்தளவுக்கு உண்மை இல்லை. கிரைண்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு வாட்டி நீங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போய் வாங்குங்க. ஏன்னா ஒரு வாட்டி கிரைண்டர் வாங்கிட்டோன்னா 10-15 வருஷம் வந்து நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணுவோங்க. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த கிரைண்டர் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 5750. இப்போ தான் வந்து நான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி பார்த்த கிரைண்டரே தான் வந்து நான் மறுபடியும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேங்க. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் தான் வாங்கினேன். 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இந்த கிரைண்டரோட காயில் பார்த்தீங்கன்னா காப்பர் காயில் தாங்க. இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கிரைண்டர் வாங்கும்போது. கல் வந்து நல்ல வெயிட்லெஸ் கல் தாங்க. அல்ட்ரா பார்க்கும்போது சிலிண்டர்கல் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி 3 கல் வருங்க அதுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கல் தான். யூஸ் பண்ணாத டைமில் கிரைண்டரை வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் இது இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கல் வச்சு க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா கல் வந்து கிரைண்டருக்கு டச் ஆகாமல் இருக்கும். இது எல்லாமே மொத்தமே வந்து ரொம்ப வெயிட் கம்மி தான், வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இப்போ வந்து நாம் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ வந்து கிரைண்டர் வாங்கின புதுசில் நான் எடுத்ததுங்க. அரிசி வந்து நான் ஆல்ரெடி கடைக்கு போகும்போதே ஊற வச்சுட்டு போயிட்டேன். ஒரு 1/2 கிலோ அரிசி தான் நான் ஊற வச்சேங்க. அதை வந்து இப்போ முதல்ல அரைச்சிடலாம். ஒரு 2-3 வாட்டி நல்லா வந்து கிரைண்டரை வாஷ் பண்ணிவிட்டு இப்போது உள்ளே செட் பண்ணிவிட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். பச்சரிசியை தான் நான் ஊற வச்சுட்டு போகணுங்க. இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ஏன்னா குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கரெக்டாக 8 நிமிஷத்துலேயே வந்து அரைச்சிருச்சு. இதை வந்து லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிரைண்டரை வந்து ஃபுல்லாக வந்து இப்படி சாய்ச்சிக்கலாம். எப்போவுமே ஃபஸ்ட் டைம் புது கிரைண்டரில் மாவு அரைக்கும் போது இந்த மாவு வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. இதை வந்து தூக்கி தான் போட்டுடுவேன். இல்லைன்னா வந்து மாட்டுக்கும் வந்து ஊற்றிடலாங்க. மாவு எடுத்ததுக்கப்புறம் இந்த லைட்டாக இந்த மூடி நீங்கள் லூஸ் பண்ணாவே வந்துடும். இதை எடுத்துகிட்டு நல்லா வந்து இந்த கல் கிரைண்டரை வாஷ் பண்ணி மறுபடியும் வந்து நம்ம இப்போ அரிசி சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 1.5 கிலோ அரிசி வந்து ஊற வச்சுருந்தேங்க, புழுங்கல் அரிசி. அதை வந்து இப்போ சேர்த்து அரைச்சிடலாம். கிரைண்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கிரைண்டர் வந்து ஆன்லைனில் பார்த்தேன். இன்னும் ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து நிறைய கிரைண்டர் இருக்குது. இப்போது மாவு அரைச்ச உடனே வந்து வெளியே நம்ம ஓப்பன் பண்ணால் அப்படியே வெளியே வர மாதிரியெல்லாம் இருக்குது. ஆனால் சரி, அது கடையில் போய் விசாரிக்கலான்னு தான் சொல்லி போய் கேட்டோம். ஆனால் அவங்களே சேல் பண்ணுறவங்களே வந்து இது வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லி தான் சொன்னாங்க. நாங்கள் இதை பற்றி கேட்கும்போது கிரைண்டர் அவங்க சேல் பண்ணுறவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து காப்பர் மோட்டர் தாம்மா, ஆனால் தைரியமாக வந்து நீங்கள் வாங்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இதை வாங்கினதே. அரிசி பார்த்திங்கன்னா 1.5 கிலோ அரிசி நான் சேர்த்தேங்க. இது அரைக்கிற டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 20 நிமிஷம்.
நல்ல நைஸாக வந்து அரைச்சாச்சுங்க. இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கிரைண்டர் வந்து இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் இதை வந்து கொஞ்சமாக லூஸ் பண்ணிக்கணுங்க. எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு ஒரு நாப் மாதிரி இருக்குங்க. அதை லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி சாய்ச்சாவே வந்து உங்களுக்கு கரெக்டாக பாத்திரத்தில் வந்து மாவு விழுந்துருது. ஒரு டைம் அரைச்சா வந்து நம்ம கிரைண்டர் வந்து ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு ஊற்றிக்கலாங்க. நான் வந்து மாவு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கடைசியாக வந்து கருப்பு கவுனி அரிசி நான் ஊற வச்சுருக்கேன். சரி, அதனால தான் கொஞ்சம் ஈஸியாக மாவு அரைக்கும் போது அரைக்கிற மாதிரி வாங்கணும்னு சொல்லி தான் நான் வந்து ரொம்ப தேடி தேடி இந்த கிரைண்டரை வந்து வாங்கினது. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பும் வந்து நான் சேர்த்துட்டேங்க. நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து தாங்க. அதனால தோல் வந்து ஒரு பாதி அளவுக்கு வந்து வந்துடும். நம்ம வாஷ் பண்ணும்போதே லைட்டாக தோல் இருக்குங்க. அதை நாங்கள் அப்படியே தான் வந்து அரைச்சிடுவோம். அது நல்லது தானங்க உடம்புக்கு. பருப்பும் வந்து அரைச்சாச்சு. பருப்பு அரைக்க வந்து 20லேருந்து ஒரு 40 நிமிஷம் ஆகும். பருப்பு பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்து நைஸாகவே அரைச்சிடுவேங்க. அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். கிரைண்டரை பொறுத்தவரையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா நான் ஆரம்பத்தில் கிரைண்டர் வாங்கும்போது வந்து வீடியோ எடுத்தேங்க. அதுக்கப்புறம் இப்போது 8 மாதம் கழித்து நான் வந்து 8 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவரையும் வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி கிரைண்டர் சூடாகிறதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லாவே இருக்குது. ஆனால் அப்போ வாங்கின ரேட் பார்த்தீங்கன்னா 5750. இப்போ ப்ரெசன்ட் ரேட் என்னன்னு தெரியலங்க. நீங்கள் வாங்குகிற ஐடியா இருந்தால் கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க. இப்போ பருப்பும் வந்து அரைச்சாச்சுங்க. அவ்வளோதான். இதையும் வந்து அந்த மாவோடு சேர்த்துக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி வந்து நான் ஊற வச்சேன். கருப்பு கவுனி அரிசி பார்த்தீங்கன்னா 3 கப் வந்து கருப்பு கவுனி, 1 கப் வந்து இட்லி அரிசி, 1.5 கப் வந்து நான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேங்க. இது தோல் உளுந்துன்றதுனால கொஞ்சம் தோல் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால தான் இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.